அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்போ விஜய் வந்து வீட்ல இல்லாத டைம் தான் வந்து விஜயோட 2வது கல்யாணத்த பத்தி பேசுறதுக்கு சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி விஜய் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாத்தாவ போய் பார்த்து பேசுறாங்க. அங்க தாத்தா நம்ம காவேரிய பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. "விஜய் இல்லம்மா" அப்படின்ற மாரியும் சொல்றாரு. "நான் உங்க பேரன பார்க்க வரல, உங்கள பார்க்க தான் வந்திருக்கேன்" அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. "நீங்க ஏன் வந்து விஜய்க்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கல உங்க பேரனுக்கு?" அப்படின்ற கேள்விய வந்து காவேரி கேட்குறாங்க. உடனே தாத்தாவோட பதில் என்னவா இருக்குன்னா, அவன் ஒய்ஃப வந்து அவன் இன்னும் வந்து மறக்கல. 5 வருஷம் ஆனாலும் ஒய்ஃபோட நினைவுல தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, விஜய பத்தி இன்னும் மரியாதை வந்து காவேரிக்கு அதிகமாகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பொண்ணு பார்க்குறேன், நம்ம விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அம்முக்கு ஒரு அம்மா வேணும்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப விஜய பத்தி கேர் பண்ணி பேசுறாங்க. இருந்தாலும் ஒரு பொண்ணு பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, தாத்தா கிட்ட சொல்றாங்க. இத வந்து தாத்தாய வந்து என்னடா இது இவ கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு பார்த்தா, விஜய்க்கு பொண்ணு பார்க்கறதுல இறங்கிட்டாளே காவேரின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. ட்ராக் வந்து இப்படி மூவ் ஆயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் என்னன்னா, ஸ்கூல் காம்படிஷன் ஆல்ரெடி நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்ம அம்முக்கு எல்லாருமே வந்து காம்படிஷன்ல சேர்றாங்க. பேரண்ட்ஸோட சேர்றாங்க. அந்த காம்படிஷன்ல வந்து அம்மா, அப்பா வந்து சேரணும் அப்படின்ற மாரி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, அம்முக்கு அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஸ்தானத்துல நம்ம காவேரி தான் வந்து அத ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அம்மா, பொண்ணு, விஜய் இவங்க வந்து சேர்ந்து வந்து அந்த காம்படிஷன்ல கலக்கிற மாரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து சீரியல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல வந்து காட்டுவாங்களா? இல்ல அடுத்த வாரத்துக்கான ப்ரொமோவா இருக்குமா? அப்படின்னு தெரியல. ஆனா ஸ்கூல் ரிலேட்டிவா பார்த்தீங்கன்னா, ஒரு காம்படிஷன் இருக்கு. அதுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டும் வந்திருக்கு. இத பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு பொண்ணு பார்க்குற சீன் ஒரு பக்கம், ஸ்கூல்ல காம்படிஷன் சைடு ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம காவேரி எந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து செகண்ட் மேரேஜ்க்கு ஸ்டெப் எடுக்குறாங்க, அத பத்தியான விஜயோட புரிதல் காவேரிக்கு எப்படி புரிய வைக்க போறாரு. இத பேஸ் பண்ணி தான் அடுத்த எபிசோட்ஸ்லாம் வந்து மூவ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துல இருந்து சாரதாம்மா தான் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய வந்து காப்பாத்த போறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் கங்கா, யமுனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி, "இவ்ளோ தூரம் நீ ட்ரை பண்றியே, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் வந்து யோசிக்கிறாங்க. அம்முவும் நம்மளுக்கு புடிச்சிருக்கு. அப்படி ஏன் நம்மளே கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அப்படின்ற மாரி நம்ம காவேரிய வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜய் கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். இன்னும் அவர பத்தி சரியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, காவேரி என்ன நம்மளுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்றா தாத்தா கிட்ட. நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அம்முவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மிஸ்ஸுன்னாலே வந்து நல்லாவே பழகுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாவ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மு வந்து காவேரி கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து ஓவரா வந்து பழக போறாங்க. காவேரியும் நம்ம அம்முவும் பார்த்தீங்கன்னா, இன்னும் க்ளோஸா அதிகமா பழகுற மாரியான எபிசோட்ஸ் தான் இதுக்கப்புறம் வரப்போகுது. ஸ்கூல் ரிலேட்டிவா இருக்கட்டும், இல்ல வீட்ல வந்து நம்ம அம்மு அடிக்கடி காவேரி வீட்ல இருக்கிறது, இத பேஸ் பண்ணி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வில்லனே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, சீரியல் வந்து மூவ் ஆயிட்டிருக்கு. நம்ம நெனச்ச மாரி பசுபதி என்ட்ரியும் கிடையாது. நிவின் யாருமே வந்து இப்போதைக்கு காட்டாம, ஒன்லி வந்து கங்கா, யமுனா இவங்கள வரைக்கும் காமிச்சுக்கிட்டே வந்து சீரியல் நகர்வுகள் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஸ்கூல் ரிலேட்டிவா காவேரியும் அம்முவுக்கான பாண்டிங் வந்து அதிகப்படுத்துறாங்க. நம்ம காவேரி வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்குற விதத்திலும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் ஆகுது. அப்ப ஏன் நம்ம மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி காவேரியே வந்து யோசிக்கிற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல காவேரி இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, விஜய் காவேரியோட மேரேஜ் சீன்ஸ்லாம் கொண்டு வர போறாங்க. பழசு எதுவுமே ஞாபகப்படுத்தாம புது ட்ராக்காவே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. கடைசியில காவேரி வந்து மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் விஜய கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம காவேரிக்கு ஞாபகம் வருமா? இல்ல இப்படியே வந்து கதைய வந்து மூவ் ஆயிட்டு இருக்குமா? அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ரிலேட்டிவான ஒரு அப்டேட்ஸும் நம்ம விஜய்க்கு செகண்ட் மேரேஜ் பத்தி காவேரி பேசுறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து ஸ்டெப் எடுக்குறாங்க, இத பேஸ் பண்ணி தான் இருக்கு. இத பத்தி உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.